என்றால், அதாவது அலிஃப்லாமை வச்சு நம்ம ஓதணும், அலிஃப்லாமை வெளிப்படுத்தி ஓதணும்னா அது அல்லாமுல் கமரியாவோட எழுத்து. இதே அலிஃப்லாமுக்கு அப்புறமாக நமக்கு வந்து என்னன்னா இந்த 14 எழுத்துக்கள், அதாவது தா, ரா, ஸ்வாத், சா, துவா, லா, ذال, நூன், ذال, சீன், ழா, ஸா, ஷீன், லாம். இதில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இணைச்சி நம்ம வந்து ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அத்தாவும் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக துவாவை தான் என்ன அப்படின்னா அத்தாவுன்னு போட்டிருக்காங்க. அதுலேயுமே என்ன பாருங்கள், அலிஃப்லாமுக்கு அடுத்து துவா வந்திருக்கனால ஒரு சத்து இருக்குது. சரிங்களா, அதாவது அலிஃப்லாமுக்கு அடுத்து துவா இருக்குது அப்படின்னா நம்ம அலிஃப்லாமில் சுக்குன் இருக்கும், அலிஃபில் வந்து லாமில் வந்து சுக்குன் இருக்கும். அப்புறம் அத்தாவுன்னா அதை நீங்கள் வாசிக்கணுமே தவிர அல் துவாவும் நீங்கள் வாசிக்கக்கூடாது. இதை எப்படி வாசிக்கணும்னா அத்தாவு, அஸ்ஸாவு, அஸ்வாது, அர்ராஉ, அச்சாஉ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாசிக்கணும். அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அத்வாம்ம, அத்வாம்ம. அப்போ என்ன பண்ணுறேன்னா அலிஃபோட இந்த தோயை என்ன செய்கிறேன், அலிஃபோட இந்த துவாவை வந்து நான் இணைக்கிறேன். இப்போ இந்த லாமுக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லை. சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், அஸ்ஸமராச்சி, அஸ்ஸமராத், அஸ்ஸபர், அர்ராக்கிஊன். ரா வந்துச்சுன்னு என்ன பண்ணணும், அர்ராக்கிஊன், அச்சாஇபூன, அச்சாஇபூன. சரிங்களா, இங்கே பாருங்கள், அல்லுஹா, அல்லுஹா, அல்லுஹா. இங்கே நான் எதுலேயுமே வந்து லாமை வந்து ப்ரொனன்ஸே பண்ண மாட்டேன், லாமை நான் வந்து உச்சரிக்கவே மாட்டேன். இங்கே பாருங்கள், அஸ்ஸாரியாச்சி, அஸ்ஸாரியாத், அஸ்ஸாரியாத். புரியுதா, அன்னாரு, அத்தஹரு, அஸ்ஸாஅத்து, அல்லாலிமூன, அல்லாலிமூன, அல்லாலிமூன. புரியுதா, இங்கே பாருங்கள், அஸ்ஸக்கூமு, அஸ்ஸக்கூமு, அஷ்ஷம்சு, அல்லைலு. புரியுதா, இங்கே பாருங்கள், அல்லைலுல பாருங்கள் இந்த லாமுக்கு வேல்யூ இருக்காது. சாரி, அலிஃபுக்கு அடுத்து ஒரு லாம் இருக்கா, இந்த லாமுக்கு வேல்யூ இருக்காது, இந்த லாமுக்கு வேல்யூ கிடையாது. சரிங்களா, மதிப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க லாமுக்கு மதிப்பு இருக்கும். அல்லைலு அங்கே சத்து வச்சு நம்ம ஓதணும். புரியுதா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நம்ம லாமுக்கு வந்து வேல்யூ கொடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதுக்கெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 14 வார்த்தைகள். சரிங்களா, ஹுரூஃபு கமரியாவில் வந்து அதாவது அல்லாமுல் கமரியாவில் 14 வார்த்தைகள் பார்த்தோம். இங்கே ஒரு 14 வார்த்தைகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஹுரூஃபுல் கமரியாவுடைய எழுத்துக்கள் 14, அதே போல் ஹுரூஃபு ஷம்ஷியாவுடைய எழுத்துக்களும் 14. சரிங்களா, ஓகே கைஸ், நீங்கள் எல்லாருமே டெஸ்ட்டுக்கு தயாராகுங்க இன்ஷா அல்லாஹ்.